மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பழனி பத்திரப்பதிவு விவகாரம் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சிபிசிஐடி வழக்க விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மற்றும் வைகோ அவர்களின் ஸ்பீச்சு, அதாவது அறிக்கை, பல விஷயங்கள் அதில திமுக, அதிமுக தாக்கி பேசியிருக்காரு. மற்றும் பத்திரப்பதிவு துறையில 50 டெண்டர்கள் ரத்து மற்றும் திருமாவளவன் அவர்களின் இன்றொரு தகவல்ன்ட்டு அரசியல் வட்டாரத்தில பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. இத சுற்றி தான் இன்னைக்கு பேச போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த பழனி பத்திரப்பதிவு விவகாரம் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சிபிசிஐடி ஒரு பக்கம் வழக்க ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு திமுகவோட தாக்குதல் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. அரசு தரப்புலேருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க? எப்படி போயிட்டு இருக்கு இந்த வழக்கு? அதாவது பத்திரப்பதிவு எவ்வளோ மோசமாக போச்சு, என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம நேற்று கூட பேசணும். அப்போல்லாம் பெருசாக கொந்தளிக்காதவர்கள், அதான் கொந்தளிக்கிற இடத்துல எதிர்க்க இருந்தவங்க கொந்தளிக்காமல் கம்முன்னு இருந்தாங்க. பண்ணவங்க கம்முன்னு இருந்தாங்க. பண்ணவங்க அதை அனுபவிச்சிருந்தாங்க. இப்போ பண்ணவங்க கொந்தளிக்கிறாங்க. கடுமையாக கொந்தளித்து கேள்விலாம் கேட்குறாங்க. பழனி இது மேலே எவ்வளோ வருதுன்னு. இதில் அந்த விவகாரத்தில் அமைச்சர் 2 அமைச்சர்களுமே சொல்லிட்டாங்க. ஒருத்தர் என்னுடைய உறவினர்களே இல்லை, இது சம்மந்தமே கிடையாதுன்ட்டாரு. இன்னொருத்தர் தப்பு நடந்துருக்கு, நடவடிக்கை எடுக்கிறோன்றாங்க. இப்போ இதில் இவங்க என்ன தூக்கின்னு வராங்கன்னா, நீங்கள் எங்கே நடவடிக்கை எடுத்தீங்க? நீதிமன்றம் தானே அந்த ஆமா. பதிவை ரத்து பண்ணுச்சு அப்படின்றது. இப்போ நான் இந்த தாவேகா கவர்மெண்ட்டை பற்றி பலர்கிட்டையும் பேசும்போது சொல்கிறது, அவங்க சொல்கிறதெல்லாம் இன்றைக்கும் கீழே இருந்து குரூப் 4ன்னு வச்சுக்கோங்க, கீழே இருந்து மேலே வரைக்கும் அதிகாரிகள் என்னென்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு இவர்களுக்கு பலருக்கும் பல விஷயங்கள் தெரியவே இல்லை. அப்போ அந்த பல விஷயங்கள்ல அவர்கள் அதிகாரிகள் பண்ணுறதெல்லாம் இவர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் மாட்டிக்கிறாங்க. நேற்று ஒருத்தர் தாம்பரம் மாநகராட்சி அந்த இதுதான் சொன்னார். தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்குது வெயில் காலத்தில். அப்போ எம்எல்ஏ இதை நடவடிக்கை எடுங்கன்னு அதிகாரிகிட்ட சொல்கிறார். அதிகாரி கவுன்சிலர்கள்ட்ட சொல்கிறார், கவுன்சில் கூட்டத்தை கூட்டி தண்ணி பிரச்சனை தீர்க்கணும். அப்போ கவுன்சிலர்கள் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாம் திமுக. ஆனால் அதிகாரிக்கு சிறப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்டி தண்ணியை கொண்டு வரதுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கான இதை முடிவு பண்ண முடியும். ஆனால் அதிகாரிகளும் அதுக்கு தயாராக இல்லை. எம்எல்ஏ கேட்டால், சார் கவுன்சிலருங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கணும். அப்போ இங்கே 2 நடக்கணும். ஒன்று கலைக்கணும், இல்லைன்னா அதிகாரியை மிரட்டுறதுக்கு எம்எல்ஏக்கு தெரியணும். இங்கே எங்கே அது இருக்குது? இவர்களுக்கு இன்னும் புரியறதுக்கே இன்னும் 2 வருஷம் ஆகும் பொழுது. அப்போ அதிகாரி சொல்கிறதெல்லாம் அப்படி தானே. நமக்கே இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு லைசன்ஸ் எடுக்க போகிறோம், இந்த ஃபார்ம் வாங்கிட்டியா, என்ஓசி வாங்கி கொடுத்தியா, மெடிக்கல் வாங்கினியா அப்படின்னா அங்கே போனால் அப்புறம் தான், ஐயோ மெடிக்கல் வாங்கணுமா, எங்கே சார் போகணும், யாராவது டாக்டர்கிட்ட போய் வாங்கிட்டு வா. அப்போ நம்ம இன்றைக்கி வேணாம், நாளைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி இது சார், உடனே அவர் இது செக் பண்ணிட்டு, ஏன்பா நான் கொடுக்கலாமா அதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்காச்சுங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு, ஏன்பா எங்கே வாங்கினேன் இந்த மாதிரி, ஏன்பா இங்கேயே வெளியிலே இருக்கார், துட்டு கொடுத்துருந்தா கையெழுத்து போட்டு சாப்பா குத்தி கொடுத்துருப்பாரு, இதுக்கு என்னப்பா ஒரு நாள் வேஸ்ட் பண்ணேன். அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பட்டாதான் தெரியும். அப்போ அந்த தெரிகிற இடத்துல இருக்கிறவங்களும் அதிகாரிகளும் ஒத்துழைக்கிறது இல்லை. கவுன்சிலர்கள் திமுக இது. இவர்கள் என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே இவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் கெட்ட பேரை உண்டாக்கணும், பெரிய அளவில் மக்களுக்கு மேலே கோபம் வரணும் அப்படின்றதுக்கான பணிகள் போய்கிட்டு இருக்குது. அப்போ இவர்கள் விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாநகராட்சியை கலைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணணும். இது மக்கள் நேரடியாக இருக்கிற துறை இதுதான். இப்போ தண்ணி வரல, எம்எல்ஏட்ட மனு கொடுத்தோம், மனு வாங்கிட்டு போய் எம்எல்ஏ பண்ணார். எம்எல்ஏ பண்ணி தர மாட்டார். என்னையே ஆட்சி இது வந்தாலும் ஒன்றுமே இல்லை, தண்டகர்மாந்திர எம்எல்ஏக்கள் தண்ணி வரலன்னு. ஆனால் உண்மை என்ன, கவுன்சிலர் அடிமட்டத்தில். அப்போ நீங்கள் அதுக்கான திட்டத்தை என்ன பண்ணணுன்றத பண்ணணும். எத்தனை பேருக்கு முன்கை எடுத்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி பேச தெரியும் எம்எல்ஏக்களுக்கோ மற்றவங்களுக்கோ? இந்த நடைமுறை தமிழகம் முழுவதும் இருக்கிறது. இவர்களுக்கு இது தெரியல. 2வது கவுன்சிலர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதிகபட்சமாக கவுன்சிலருடைய ஆதங்கம் என்னவா இருக்குது தெரியுமா? ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிறிய, எங்கள் தலைவர் படத்தை வை, உங்கள் தலைவர் பற்றி வச்சு எங்கள் தலைவர் படத்தை வை, அதை வை. இதுதான் இன்னைக்கு கூட சண்டை. ஆமாம். அப்புறம் ஊழல், இது முறைகேடுகள். இப்போவும் இவர்கள் கையிலேயே பவரை கொடுத்துக்கிட்டு இவங்க பின்னாடி தொங்கிட்டு இருக்க போகிறீங்களா அப்படின்றதான் கேள்வி. கொழையாடி சண்டை பார்த்தீங்களா இன்னைக்கு கோயம்புத்தூரில்? சேலைகள்லாம் மடிச்சு கட்டுன்னு அந்த மாதிரி சண்டை போடுது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் ஜனங்களுக்கு இது ஏதாவது தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாறிக்குது, ஆனாலும் பாரு அதே பிரச்சனை தான், தண்ணி வரல, எம்எல்ஏட்ட மனு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், ஒன்றும் வரல. இது ஒரு பார்ட்டு.
இன்னொரு பார்ட்டு பத்திரப்பதி அலுவலகங்கள்லாம் இன்றைக்கி ஒரு நண்பர் சொன்னது, திருப்பூர் அலுவலகத்தில் போய் பாருங்கள், அப்படியே காலியாக கிடக்குது. எல்லாம் லீவ் போட்டு போயிட்டாங்க அதிகாரிகள். ஓ! அப்புறம் ஆன்லைனில் வேறு பண்ணலான்னொன்னே ஆன்லைன் மூலிமா பண்ணுறாங்க. இந்த வருமானம் வாங்கக்கூடாதுன்னு எல்லாரும் வெறுப்பில் இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார், இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, எந்த அதிகாரி வேலை செய்யும் அப்படி கேட்குறாரு. ஏன் இது, உனக்கு வேலை செய்து தான் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா அவர் கோச்சிங் போயிடுவாராம், லீவ் போட்டு போயிடுவாராம். அப்போ அவர்கள் எந்த கவர்மெண்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க, புரியுதா? புரியுது. இதுதான் இங்கே வந்து பிரச்சனை. அப்போ இந்த கவர்மெண்ட்டு அப்போ நீ லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்க, புகார் வாங்குறீங்க, யார்கிட்ட நடவடிக்கை எல்லாம் புகார் கொடுக்குறாங்க, புகாரை வாங்கி 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 வச்சுக்கிட்டு வேலை நடக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லை? ஆமாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, அமைச்சர்களுக்கு வீடு ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா? எங்க? கிரீன்வேஸ் பசுமை வழிச்சாலை எல்லா அமைச்சர்களும் வீடு ஒதுக்கியிருக்காங்க. எல்லா அமைச்சர்களும் வீடு ஒதுக்கி இப்போ இந்த ஆட்சி வந்து எவ்வளோ நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் ஆயிடுச்சு. ஒரு வீடை ரெடி பண்ணுறது எவ்வளோ நாள் ஆகும்? ஆல்ரெடி இருக்கிற விட கொஞ்சம் பட்டிட்டிங்க பார்க்கறதுக்கு அதிகபட்சம்னாலே ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும். 1 மாதம் 15 நாளில் முடியாதா? அதிகபட்சம்னு சொல்கிறேன். 1 மாதம் 2 மாதம் ஆகியும் 8 அமைச்சர்கள் தான் வீடு வந்திருக்காங்க. வேறு யாருக்குமே எந்த பொதுப்பணித்துறை அந்த ஒர்க்கர்ஸு வேலையே பார்க்குறதில்ல. 2 மாதம் ஆகியும் அப்படியே இருக்குது. எனக்கு என்னன்னு இருக்குது. இவர்களும் அப்படி இப்படி வேலை நடக்குமா, நடுவில் ஒரு தடவை போய் நம்ம வீடு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலான்னா போனால் அப்படியே தான் இருக்குது. என்னப்பா இது? சார் அவ்வளோதான். ஆனால் அந்த துறைக்கு அமைச்சர் இருக்கார்ல, அவர் வீடு ஜெகஜோதியாக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஜெகஜோதியாக. யார் அந்த துறை அமைச்சர்? பொதுப்பணித்துறை ஆதவர்ஜுனா. அவருடைய வீடு ஏற்கனவே ஒருத்தர் இருந்தது. அவர் பெரிய அளவில் துட்டை செலவு பண்ணி, அரசாங்க செலவு பண்ணி உள்ள டென்னிஸ் கோர்ட்லாம் அமைச்சிக்கினார். அவர் பிடிஆர் இன்னும் நேர்மையாளர்ல அவர் கைகாசு போட்டா பண்ணியிருப்பாரு. அரசு செலவு இதெல்லாம் போட்டு எடுங்க, எவ்வளோ செலவாச்சு எல்லாம். இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த மாறும்போது இவங்க பண்ணுற கூத்துலாம் இருக்குது பாருங்க. இந்த அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் டாய்லெட் உட்பட போக மாட்டாங்களாம், இடித்து புது டாய்லெட் கட்டுவாங்க, இந்த மாதிரி எல்லாம். அப்போ இந்த வேலையெல்லாம் அதுக்கு ஒரு பொதுப்பணித்துறை இருக்குது, அவ்வளோ இருக்குல்ல அங்கே இதுக்குன்னு அவர்கள் செய்கிறது. அப்போது அவங்க பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு மட்டும் வேகமாக வேலை நடக்குது, பயங்கரமாக கடைஞ்செடுத்து பண்ணுறாங்க. சில அமைச்சர்கள் வந்துட்டாங்க. இப்போ புஷியானந்த் வந்துட்டார், வெங்கட்ராமன் வந்துட்டார், 3 பெண் அமைச்சர்களும் வந்துட்டாங்க. செங்கோட்டையன் வந்துட்டார், அவர் விவரம் தெரிஞ்சவர். அவர் அங்கே செந்தில் பாலாஜி வீடு அந்த சைடில் வந்துட்டு இங்கே வீடை இப்போ மாற்றிக்கிட்டார், இது பண்ணிட்டார். இந்த மாதிரி மீதி யாருக்குமே இது வரைக்கும் வீடு ரெடி ஆகுது. அப்போ திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியில் அந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியுமான்னு கேட்குறேன். முடியாது. தொலைச்சி கட்ட மாட்டாங்க. இவர்களுக்கு அந்த பொதுப்பணித்துறை ஆட்களை கூட கேட்டு வேலை கேட்டு வாங்கிறதுக்கு இது இல்லை. இதை தாண்டி கீழே இங்கேயே இப்படி பண்ணுறவங்க கீழே ஒவ்வொரு துறையும் இருக்கும். அந்த துறைகளில் என்ன தப்பு நடக்குது, மக்களுக்கு என்ன போய் சேருது, அந்த வேலை எதுவுமே நடக்கலை. டோட்டலாக அவர் லஞ்சம் வாங்கக்கூடாது. இன்னைக்கு கூட அருண்ராஜ் பேசியிருக்காரு, அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் அவர் கூட ஒரு அட்டண்டர்கிட்ட காசு வாங்கினீங்கன்னா நடவடிக்கை எடுப்போம். எந்த ஹாஸ்பிட்டலையாவது அரசு ஆஸ்பத்திரியில் காசு வாங்காமல் வேலை நடந்திருக்கா? இல்லை. குழந்த பிறந்தாலே என்ன குழந்தைன்னு சொல்கிறதுக்கு ரேட்டு, அது ஆண் குழந்தைன்னா ரேட்டு டபுளு. எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள் பார்ஷியாலிட்டி. பெண் குழந்தைன்னா ரேட்டு பாதி. 1000 ரூபா அப்படின்னா ஆண் குழந்தை 1000 ரூபா கொடு, பெண் குழந்தைன்னா 500 ரூபா கொடு. பெண் குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்லுவாங்க அப்போ தான். ஏன்னா அவங்க தயவு தான் நம்பியிருக்கணும். இவங்களுக்கு என்ன பயம்னா, நம்ம எதாவது கொடுக்காம போனால் குழந்தைகள்தையும் மாற்றிட்டாங்கன்னா அந்த பயம் நடந்துகிட்டு இருக்குல்ல. அதெல்லாம் இந்த பல பயத்தில் இது ஒன்று. அவங்கள எதுக்கு பகச்சிக்கணும்? அது அவங்க தான் குழந்தைய கழுவி கொண்டு வந்து தருவாங்க. வார்டுக்கு அம்மா வந்துடும், குழந்தைய கழுவி கொண்டு வந்து தர்றதுக்கு இதெல்லாம் இவங்க தான் பார்த்துக்கணும். அதுக்கு பிறகு அது அந்த குழந்தைய அந்த வார்டில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே. ஸ்கேன் எடுக்க போகணுமா, ஸ்கேனா, எக்ஸ்ரேவா, எம்ஆர்ஐயா, இசிஜியா, என்னது அது எதுக்கு ரேட்டு? தள்ளிட்டு போகிறதுமா ஒன்று தான், அதுக்கு ரேட்டு மாதிரி. அப்புறம் அங்கே போனால் அது அந்த மாதிரி எல்லாம் இல்லாதது உண்டா? பார்க்கிங் ஃப்ரீன்னு இருக்கும், அங்கே ஒருத்தன் உட்காந்து இருப்பான், டோக்கன்வான். யோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு பார்க்கிங் ஃப்ரீ, அதெல்லாம் இல்லை சார், கொடுங்க, இல்லாட்டி எடுத்துகிட்டு போய் எங்கேயா கொடுங்க.
நமக்கு என்ன பயம் வரும்னா, இவனை முறைச்சிட்டு இங்கே விட்டு போனா வண்டி எதாவது பண்ணிட்டானா. இந்த மாதிரி காற்று போக முடியாத இடத்துல கூட இந்த இது இருக்குது. அப்போ இன்றைக்கி அமைச்சர் சொல்கிறாரு. அப்போ இவர்கள் எல்லோரும் இந்த சிஸ்டத்தில், நான் சொல்கிற அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் என்ன வெறுப்பு இருக்கும்? நமக்கு வேணா விஜய் நல்லது சொல்கிறாரு, இந்த லஞ்ச ஒழிப்பு இல்லாத, லஞ்சம் இல்லாத லஞ்ச ஒரு லாபம் கவர்மெண்ட். இல்லாத கவர்மெண்ட். அதே பொழப்பா நடத்துகிறவனுக்கு இந்த இது இருக்குல்ல, பொது கழிப்பிடம், இதுக்கு கழிப்பிட வசதி நம்ம இதுக்கு இருக்குல்ல, சாக்கடை வசதி இருக்குல்ல. இப்போ நம்ம சிட்டிலாம் சாக்கடை வசதி. ஆமாம். இது இல்லாத கொஞ்சம் ரூரல் எல்லாம் இது கட்டியிருப்பாங்க, சம்பு, இந்த டேங்க், அது பேர் என்ன சொல்லுவாங்க, செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்க். அதை வந்து ஒரு அந்த இதை ரொம்பறதை பொறுத்து 1.5 மாதமோ 2 மாதம் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகும். அது நீங்கள் சாதாரணமாக வர வச்சு எடுத்துட முடியுமா? அவர் அந்த ஊர் தெய்வம் மாதிரி இருப்பார். அவர் ஒரே ஒரு வண்டி வச்சுருப்பார், கார்பரேஷன் இதுலேருந்து அந்த நீரை கட்டுறது. அதெல்லாம் பார்த்து பண்ணால் தான் வந்து எடுப்பாங்க. இன்றைக்கி இருக்கா இல்லையா? இருக்குது. இந்த மாதிரி எத்தனை விஷயம். கரண்ட் இது கேபிள் மாற்றணுன்னா கேபிள் போயிடுச்சு, 420 கேபிளுங்க, அதனால தான் அடிக்கடி போகுது. 720 கேபிள் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? செத்தாக தான் சுடுகாடு தெரியும். ஏங்க கரண்ட் போகுதுன்னு சொன்னாங்க. ஏமா நீ நல்லா புரிஞ்சிக்கம்மா, முன்ன 2 வீட்டில் தான் ஏசி இருந்தது, இப்போ 10 வீட்டில் ஏசி இருக்குது. எல்லாரும் ஏசி போட்டால் ஏசி இல்லை, அந்த கேபிள் தாங்குமாமா? சொல்லு. அதான் பிரச்சனை. சரி, என்ன பண்ணணும்? கேபிள் வாங்கணுமா? என்னங்க கவர்மெண்ட் அதுக்கு தானே. கவர்மெண்ட்டுன்னா அப்போ ஆகும், ஒரு 15 நாள் 20 நாள் ஆகும், 1 மாதம் கூட ஆகும். பார்த்துக்குங்க, என்ன பண்ணுறது. நான் பார்த்து தான் சில இடங்களில் கேபிள் போட்டு நான் அந்த மாதிரிலாம் பண்ணணும், பார்த்து இது பண்ணுங்க, எல்லாம் வசூலிச்சிருந்தேன். இது எல்லாத்துக்குமே இந்த இது இருக்கா? புறையோடி போயிருக்கா ஆஃபீஸுங்களில்? அந்த பத்திரப்பதிவு நான் சொன்னேன்ல, ஒருத்தர் இல்லை, போய் பாருங்கன்றாரு. திருப்பூர் அலுவலகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் போனது இல்லைங்க. ஜேன்னு இருக்கும். அதுவும் அந்த நல்ல நாளில் பயங்கரமாக கூட்டம் இருக்கும். ஆனால் இங்கே போனீங்கன்னா இதுவே இல்லை. அப்போ இந்த சிஸ்டம், இந்த அதிகாரிகள் இதெல்லாம் மாற்றணுன்னா மிரட்டி சாட்டையை கையில் எடுக்கணும். சும்மா இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தலைகீழ தான் போகும். அப்போ அதற்கான வேலை. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, சார் கொடுக்குற மனுவெல்லாம் வாங்கிக்கிறாங்க சார், புகார் கொடுங்கன்றாங்க, புகார் மனுவாக வாங்கி வச்சுக்கிறாங்க. வேலை என்ன சார் நடக்குது அப்படின்னு. இந்த வேலை என்ன சார் நடக்குதுன்ற இடத்துல எப்படி கொண்டு போகிறாங்கன்னா பாருங்கள் சார், இந்த டெண்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன தான் இது கவர்மெண்ட் என்ன தான் நடக்கும்? என்னங்க நீங்கள் டெண்டர் என்ன க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கிலோமீட்டருக்கு 10 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா வச்சா 200 கோடி ரூபா கவர்மெண்ட் காசு போகுது, அதனால் அதை ரத்து பண்ணிவிட்டு புது டெண்டர் போடுறான்றாங்க. சார் இப்படிலாம் பண்ணியிருந்தால் யார் சார் ஒர்க் பண்ணுவா? அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுவான்? அவனா எதாவது பண்ணால் தான் சார் காரியம். அப்போ என்ன தாங்க சொல்கிறீங்க? இது மாதிரிலாம் பண்ணியிருந்தால் நடக்காதுங்க வேலை. இந்த சிஸ்டம் தான் கரெக்டு, இதில் போய் கையை வைக்கிறாருன்னு ரொம்ப பேர் கோபமாக பேசுகிறாங்க. இதை எதிர்கட்சிகளும் பொதுமைப்படுத்துகிறாங்க. பார்த்தியா இது பார்த்தியா, இவ்வளோ யோகியம் பேசுனாங்களே. பழனி கோயிலில் தான் மொட்டை போடுவாங்கன்னா பழனிக்கே மொட்டை போட்டாங்க. அது எப்படி அமைச்சருக்கு தெரியாதுன்றாரு? குழந்தையா? இதுதான் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் தான். பயம் என்பது இல்லை. இன்னைக்கு கூட ஒரு சார்பு ஆய்வாளர் 70,000 ரூபா ஒரு மேட்ருக்கு வாங்கிறதுக்கு போகிறார், புகார் கொடுத்துருக்காரு. அந்த புகார் கொடுத்ததுனால மாட்டினார். மாட்டாதவர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் ஆட்சி மாறிச்சின்னு எல்லோரும் மென்டாலிட்டி மாறாது. நம்ம எதாவது கொடுத்து தேத்திட்டு வந்துடலாம். லைசன்ஸ் எடுக்க போகிறோம், நம்ம டைரெக்டாக போனால் 8 போட சொன்னால் 7.5 போட்டோன்னா அங்கே 7.5 ஆகிடும். 8 போட சொன்னால் 7.5 போடுறேன், இல்லை லைட்டாக கால் உண்டேன், அவள் தான் போ இப்போ நல்லா ட்ரைனிங் வா, 8ல் வா, 7.5ல் வராத போ அப்படின்னு நம்மளுக்கு 7.5 கொடுத்துருவாப்புல. அப்போ பக்கத்தில் இன்னொருத்தன் 6.5 போடுவான். கிளம்பும் போது அப்படி இப்படின்னு போ பாஸ், ஏன் அதில் டிக் பண்ணியிருக்கோம் எந்த டிரைவிங் ஸ்கூலு எந்த இது. அப்போது பாஸ். ஐயா என்னங்க என்ன லைசன்ஸ் வேணுமா வேணாம்? ஆமாம். அப்போ ஒழுங்கா போய் 8 போடுது. அவங்க உன் வேலை எதுவும் அதை பார்த்து போயா, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, லைசன்ஸை எடுக்க மாட்டேன். இன்னொருத்தன் கூப்பிடுவான், சார் இப்படி போனீங்கன்னா ஈஸி இல்லை, இதுக்கு நான் ஒரு நாள் லீவ் போட்டு வருவீங்களா, 2 நாள் லீவு, லாஸ் ஆஃப் பே தேவையா? கொடுத்தீங்கன்னா வேலை முடிய போகுது. நீ 8 போட தேவையில்லை, இப்படி 2 இப்படி ஆரம்பித்தாலே ஒன்று ஓகே கொடுத்துட போகிறாங்க. நான்
அப்படின்னா அது இந்த என்ன பிரகாஷ்ராஜ் படம், இந்த இதெல்லாம் படிச்சுட்டு போவார், கேள்வி பதிலாம். அபியும் நானும். அபியும் நானும். அம்பேத்கர் குதிரைக்கு என்ன இது, நம்ம அலெக்சாண்டர் குதிரை. குதிரைக்கு என்ன பேருன்னுவாரு. சார் அதெல்லாம் கேட்பானா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. ஆமாம், பார்த்தா இவர் ஆரம்பித்த கூட்டம் முடிகிற வரைக்கும் அலெக்சாண்டர் குதிரைக்கு என்ன பேருன்னு போயிட்டு இருப்பாங்க. இவர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாரு. அங்கே வந்தால் அந்த அம்மா உட்காந்துட்டு சொல்லும், இந்த இது இன்டர்வியூ அவ்வளோதானே இல்லை. அவ்வளோதானா மேடம், நான் இதெல்லாம் படிச்சுட்டு நான் வைப்பை திரும்பி பார்ப்பாரு, மறைச்சு பார்ப்பாரு. அந்த அம்மா அப்படியே கம்முன்னு இருக்கும். மேடம் நான் இதெல்லாம் அலெக்சாண்டர் குதிரை பேர் எல்லாம் கேட்டிருக்கேன், இதை கேளுங்க எதாவது கேளுங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை சார், நாங்கள் வந்து இந்த நீச்சல் கற்றுக் கொடுப்போம், குதிரை ஏற்றம் அது இதுன்னு. குதிரை ஏற்றம் எல்கேஜி குழந்தைங்க? ஆமாம் சார், சரி அதுதான் சார், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, இதுக்கு மேலே எங்கள்கிட்ட எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இவர் அலெக்சாண்டர் குதிரைக்கு என்ன பேருன்னு படிச்சு, அந்த மாதிரி நம்ம எட்டை வந்து அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்துட்டு 8 போடுற இடத்துல 4 8 போட்டு பார்ப்போம். நம்ம பல இடங்களில் 10 அஞ்சு போனாலும் இது என்னடா லைசன்ஸ் 8 போடலாம் அப்படின்னு எல்லாம் போட்டு பார்த்து அந்த ஆள் வந்தோன்னா பதட்டமாகி 7:30 ஆகிடும். ஆனால் அவங்களுக்கு 8 கிளம்பாது. ஓகே ஓகே போப்போம் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் பல இடங்களில் நடக்குது. இதுதான் சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டத்தில் கை வைக்கிறாங்க. இது எல்லாருக்கும் என்ன நம்பிக்கைனா, நான் உட்பட ஒரு 6 மாதம் போகும், அதுக்கு பிறகு இயல்பாயிடுவாங்க. ஏன்னா இது மாதிரி ஆட்களுடைய எண்ணங்கள் இது எல்லாம் தான் அதிகம். யார் இயல்பாயிடுவாங்க? அதிகாரிகளா? அதிகாரிகள்லாம் எதுக்கு இயல்பாயிடுவாங்க? ஜனங்களும் இயல்பாயிடுவாங்க, அதிகாரிகள் இயல்பு, இவங்களும் விட்டுருவாங்க. பெருசாக அந்த இதெல்லாம் கிளம்பாது. புகார் கொடுத்தாலும் 2 மாதம் இருந்தது, அடுத்த 6 மாதம் கழிச்சு சாதாரணமாக ஆகிடும். என்னத்த பேசணும்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் நினச்சா அவர் நம்ம மாற்றிடணும். இதுவாக அவர் கடவுள், அவர் அப்படிதான் இப்படி தான் போவோம். பத்திரப்பதிவில் மீண்டும் அந்த இது அதுதான். இந்த இது வந்து சிஸ்டம்ன்றது நவீனத்துக்கு மாறினாலும் இவர்கள் அதில் ஒரு இதை பண்ணி லூப் ஹோல் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆன்லைனில் மாற்றி பத்திரப்பதிவு எல்லாம் பண்ணுவீங்க. அப்ளை அந்த இது ஓகே கொடுக்குற இடத்துல லாக் பண்ணுவோம். வர வச்சு அந்த இது கொண்டு வா, அதை கொண்டு வான்னு கொண்டு வந்து, எது முக்கியமான பேப்பர் இல்லையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணுவோம். அது வரைக்கும் அது என்ன ரேஷன் கார்டுக்கு நடக்கும். நீங்கள் என்ன டக்கர் வச்சாலும் அந்த அந்த வெப்சைட்டுக்குள்ளே நுழைய முடியாது. கடைசியில் என்னென்னா அங்கே போய் பார்க்கணும். நீங்கள் இ சேவை மையம் போங்க, எஃப் ஜிஹெச் எந்த சேவை மையத்துக்கு போனாலும் ஒரே சேவை மணி சேவை தான் சார். டைரெக்டாக போய் இது பண்ணிங்க சார். இன்றைக்கி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் பழனிலையும் வேலை செஞ்சது. அமைச்சரையே கவுத்தி விட பார்த்தானுங்க. அமைச்சர் ஓப்பனாக சொல்லிட்டார், லோகேஷும் ஒத்துக்கிட்டார். இப்போ எப்படி வராங்கன்னா, ஏன் அவங்கள கைது பண்ணல, ஏன் அவங்கள இது பண்ணல? எந்த ஒரு விஷயத்துக்கும் விசாரணை நடந்தால் கைது. நீங்கள் எத்தனை பேர் கைது பண்ணியிருக்கீங்க போன ஆட்சியில்? இன்னொன்று ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்து பேசினுக்கிறாரு. யார்? பரந்தாமன். இல்லைங்க, நிர்மல்குமார் பதில் சொல்கிறது. பரந்தாமன் பெரிய கேள்வியெல்லாம் கேட்டுனுக்கிறாரு. அவர் என்ன கேட்குறாரு, ஏன் இன்னும் சார் பதிவாளர் கைது செய்யவில்லை, ஏன் நீங்கள் உங்கள் ஆட்சியில் கொடைக்கானல் சார் பதிவாளர் யார் வந்து பழனி? அதுதான் செட்டப், அதான் சிஸ்டம். இந்த அம்மா மகேஸ்வரி அதை அவங்க லீவ் போட்டு போகிறாங்க, இவர் அங்கே வர்றாரு, இந்த செட்டப்லாம் பண்ணி தான் தூக்குறாங்க. அறியாமையின் காரணமாக செய்து விட்டாருன்னு அமைச்சரே முன் வந்து சொல்வது ஏன்? இது அமைச்சர் சொன்னதை திருச்சி பேசுறது. இந்த சதி செயலின் பின்னால் இருப்பது யார்? இதில் இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்கிறாரு, என்னத்த நடவடிக்கை எடுத்தாங்க, ஒரே ஒரு வீராசாமி நடவடிக்கை எடுத்தாங்க, எத்தனையோ பேர் எடுத்தாங்க. வந்தோடனே மணல் இதில் போய் ஒருத்தர் காசு வாங்கினார்ல கட்சிக்காரு, அவர் தூக்கி விட்டாங்களா? இந்த மாதிரி 4-5 நடந்துருக்குது. நடவடிக்கை எடுத்தால் என்னத்த எடுத்தீங்க, ஒன்றே ஒன்று தான் எடுத்தீங்க அப்படின்னு. இந்த வீட்டில் சொல்லினே இருப்பாங்க பொம்பளைங்க, நான் அந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்யணுன்னு. சைலண்ட்டாக நம்ம 4 வேலை செஞ்சுருப்போம். அதை சொல்லி காமிச்சா என்ன சொல்லுவாங்க? என்னத்தை செஞ்சீங்க, நான் அதுவாக செஞ்சீங்க, சும்மாங்கிற பொருளத்தை அப்படி வச்சிங்க, அதுக்கு போய் இவ்வளோ சலிச்சிக்கிறீங்க. அப்போ 4 பொருள் மறுபடியும் ஆரம்பம். ஐயோ நான் பாவம் இல்லையா, நான் எதுவுமே காதுகள் பாவம் இல்லையா? ஏன்னா நீங்கள் அந்த இதிலே காட்டிட்டு ஓடி போயிடுவீங்க. அந்த வேலையை தான் திமுக பண்ணுது. திமுக மட்டும் இல்லை, இந்த ஆதரவு பத்திரிகையாளர்கள், இந்த அம்னிஷியாவில் இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு பார்த்தியா அது பண்ணியா, நடவடிக்கை எடுத்திய. இன்றைக்கி ஒரு அந்த இவன் இறந்து போனான், அந்த சபரின் நீங்கள் காஸ் ஆஃப் டெத்துன்னு வரும்போது எப்படி வந்ததுன்றாங்க. அது ஒருத்தர், நான் வந்து மனித நீ வழக்கறிஞர் மற்றும் உண்மை கண்டறிதல் குழுன்னு சொல்ல தெரில, ஆனால் அவர் உண்மை கண்டறியும் குழு. அதில் அவர் எப்படி எடுத்துனுக்கிறானு பாருங்கள். இந்த காஸ் ஆஃப் டெத் எப்படி அடிச்சிருக்காங்க, ரொம்ப அடி, தலையில் அடிபட்டிருக்குது, கழுத்து அடி, அங்கங்கே அடிப்பட்டதில் இதயத்தில் ரத்தம் இதாகி மூக்கு காதில் ரத்தம் வந்து அதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அட்டாக்கு. அடித்து கொண்டிருக்காங்க, நீங்கள் அட்டாக்குன்றீங்களே.
அப்படின்னு. டேய் அடிச்சதுனால தான்டா அட்டாக் வந்திருக்கு. அடிச்சு மரணம் வந்து அட்டாக்னால் நிகழ்ந்தது. டேய் மரணம் அட்டாக்னால தான் வந்திருக்குதுன்னா, எதனால அந்த அட்டாக் வந்ததுன்னு தான் நான் சொல்றாங்க. அடிச்சு, உடைச்சு, கழுத்துல அடிச்சு, தலையில அடிச்சு, மூளையில ரத்தம் கட்டி, இதயம் வந்து அதிகம் இதாகி, அதுக்கப்புறம் இதயம் செயலிழந்தா, அதனால மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அட்டாக் வந்திருக்குன்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தாக்கப்பட்டது. அப்ப அட்டாக் இப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாரி தான் நீ நெனச்சே பார்க்க மாட்டீங்க. என்னய்யா சொல்ல வர்ற அப்படின்னு. நேத்து இந்த ராதாகிருஷ்ணன் சொன்னோமே, ஆர்கே. ம். இன்னைக்கும் ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு போட்டுன்னுருக்காப்புல. இந்த மாரி இவர்கள் சொல்ற குறைகள நீங்க யோசிக்கவே முடியாத அளவுக்கு குறைகள சொல்லுவாங்க. அது குறையாவே இருக்காது. குறையாவே இருக்காது. அப்ப அந்த மாரி தான் இன்னைக்கு போய்க்கிட்டு இருக்குது. இவர்கள் தரப்புல இந்த இது நடக்குது. அப்புறம் நேத்து சொன்னோம்ல 5 அமைச்சர்களை கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. கண்காணிக்க அது ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கங்களேன். அமைச்சர்கள், சபாநாயகர் பிள்ளைகள் சார்ந்தோர், அமைச்சர் சார்ந்தோர் கொஞ்சம் பேர் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. சபாநாயகருடைய மகன். அவரு இந்த ஆயிரம் விளக்கு தொகுதி. அவரு தான் இப்போ எல்லாமே. நான் தான். எதா இருந்தாலும் நான் தான் முடிவெடுப்பேன். அப்படி இப்படின்னு ஒரு ஹவுசிங் போர்டு ஏதோ ஒதுக்குறதுல போயிட்டு அதெல்லாம் எல்லாம் நிறுத்து நான் தான் பார்த்து இப்படி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ எல்லாருக்கும் இந்த இது என்னடா ஒரு சபாநாயகர் தான் ஓகே. சபாநாயகர் பையனே அந்த தொகுதியில் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. பல விஷயங்கள் பண்ணுறாரு. இந்த மாதிரி அங்கங்கே வருது. ஆட்சியுடைய குறைகளை சொல்கிறேன். 2வது 2 கோஷ்டி. இவர் கோஷ்டி, அவர் கோஷ்டி. இவர்கள் ஆட்கள் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு, அவர்கள் ஆட்கள் மேலே குற்றச்சாட்டு. இவர் இது பண்ணால் அவருக்கு வச்சுக்குவாருன்னா, அவர் இது பண்ணால் இவருக்கு வச்சுக்குவாருன்னா, அது ஒரு பக்கம் தனியாக ஓடிட்டு. யார் பவர்னு அடிச்சு காட்டு, யார் பவர்னு அடிச்சு காட்டுன்னு போயினுது. இப்போ இந்த விவகாரங்கள்லாம் அவருக்கு தெரியுமா முதல்வருக்கு அப்படின்னா, முதல்வருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு இது கிடையாது. அதை மீறி தான் இன்னொன்று எழுதுகிற பத்திரிகையாளர்கள் மற்றவர்களால் உண்மையை சொல்லுவாங்களான்னு பார்த்தா பாதிக்கு மேலே பொய் இருக்கும். அப்போ அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு தான் உளவுத்துறை வச்சிருக்காரு. அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுறாங்க. பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. இன்னும் பல எம்எல்ஏக்கள் பல அமைச்சர்களே அவர்கள் இன்னும் நம்ம அமைச்சர் ஆகிட்டோமா, அமைச்சர் கூட ஒரு சாதாரண இது அந்த மாதிரி ஆகிட்டோமாலாம் கூட பல பேருக்கு தெரியல அப்படின்றது தான் போகிறாங்க. அதனால் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது இந்த கவர்மெண்ட்டு. இந்த உள்ளாட்சி அமைப்புகளை கலைத்துவிட்டு தேர்தலை விரைவாக நடத்துவது, அதற்கு முன்னால் இதை வந்து அரசு கையில் எடுத்து பண்ணால் ஒழிய உள்ளாட்சி தேர்தலில் இவர்கள் ஜெயிப்பதே கஷ்டன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளாட்சி தான் முக்கியம். அங்கே அவனுக்கு தண்ணி வரலன்னா திமுககாரங்க அவங்கெல்லாம் போயிட்டு பாருமா வந்தாங்களே என்ன பண்ணாங்களா நாங்கள் தான் பாரு அப்படி இப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த கருத்து உருவாக என்ன ஆகும்? ஆமாயா சொன்னாங்க வந்தாங்க ஒன்றும் தெரில. நீங்கள் எல்லாருடைய பேட்டி பாருங்கள் ஒன்றுமே தெரில. வந்துட்டாங்க பாத்தியா இவர் வந்து இது சினிமாக்காரன் இது நம்பி போட்டா அப்படிதான். பரந்தாமன் அவர்கள் கூட ரொம்ப காட்டமா சொல்லியிருந்தாரு. என்ன சொல்றாரு? ஆமா அவர் என்ன புதுசா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனா, அவருக்கு என்ன எல்லாம் இந்த கருத்தை பதிய வைக்கிறாங்க. இது சட்டமன்ற தேர்தல்ன்றது வேற. உள்ளாட்சி தேர்தல்ன்றப்போ ஒவ்வொரு வார்டில் கூட தனித்தனியாக பதிய வச்சு மாற்றிடலாம் மனசை. அதுக்கு கவுன்சிலர் இவங்கெல்லாம் இந்த மாதிரி கையில் அதிகாரம் கொடுத்துட்டு கவுன்சிலர்கள் கூட ஒத்து போகிற அந்த மாநகராட்சி நகராட்சி அதிகாரிகள் அவன் ஒத்து போகிறான். எல்லாம் கூட்டாக கட்டிங்க மற்ற விஷயங்கள்லாம் இதில் கை வச்சா கோவம் வரணும் அவனுக்கு. இந்த ஆட்சி ஒழியணும், இல்லை நகராட்சி மாநகராட்சி இவங்க கையில் வரணும். அப்போ தான் நம்ம அந்த இதை தொடர முடியும் அப்படின்னு 6 நகராட்சியில் போட்ட டெண்டர்களை ரத்து பண்ணியிருக்காங்க நேற்று. மோசடியான டெண்டர் அப்படின்னு. இதை எப்படி கொண்டு போகிறாங்க? எல்லாத்தையும் ரத்து பண்ணிகிட்டே இருக்காங்கப்பா. வேலையே நடக்க மாட்டேங்குது. இப்போ என்ன தான் நடக்கும்? அந்த வேலை நிறுத்திட்டாங்க, இந்த வேலையை நிறுத்திட்டாங்க, அப்படி கொண்டு வராங்க. அப்போது வேலைகளை ஸ்பீடப் பண்ணுற வேலையும் பண்ணணும். அதிகாரிகளை கண்காணிக்கணும். அதிகாரிகள் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ அதிகாரிகளோ மேய்க்க தெரியணும். அப்போது அந்த விஷயங்களில் என்னென்ன இருக்குன்றதை அவர்கள் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இதுக்கு இதான் சார் தண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, கவுன்சிலருங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறான் சார்னா வேறு என்ன வழி இருக்குது? இல்லை சார் வேறு எதுவும் வழி இல்லை. வேறு எதுவும் வழி இல்லைல்ல, அப்புறம் நான் கண்டுபிடிச்சேன்னா நல்லா இருக்காது, எப்படி சொல்லுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி நகராட்சி நிர்வாகம் சிஎம் கையில் இருக்குது. அதுக்கு ஏதாவது துறை அமைச்சர் இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக இது பண்ண முடியும். இல்லாட்டி அவரே சென்னைக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறார். பக்கிங்ஹாம் கால்வாய் சம்மந்தமாக யாரோ ஒரு அமைச்சர் ஐடியா கொடுத்துருக்காரு போல். அதில் ஏதாவது பார்க்கிங் இந்த மாதிரி விஷயம் கூவம் மற்ற விஷயங்களை பண்ணி ஏதாவது பேர் வாங்கணும் சென்னைக்குன்னு நினைக்கிறார். அதற்கு இந்த மாநகராட்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா மகேஷ்குமார் அந்த இவர் பேசுகிறது கடன் இருக்குது, அவ்வளோ கடன் இருக்குது, அரசு
கொடுத்தால் ஒழிய ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ என்ன தான் நீங்கள் உங்களுக்கு மாநகராட்சிக்கு வசூல் என்ன தான் பண்ணீங்க? மாநகராட்சி மேயரே செயல்பட விடலன்னு க்ளீனாக இவர் நம்ம ராம்தாஸ் நீங்கள் பேசியிருக்காரு. ஆமாம். காரில் தொங்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு கலாச்சாரத்தோட மேயர் பதவி எவ்வளோ வெயிட்டான பதவி. சேகர் பாபு கையில் தான் எல்லாமே இருந்தது. அப்புறம் எப்படி சென்னை வளர்ச்சி பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த விவகாரம்லாம் இவர்கள் கையில் எடுத்தால் ஒழிய உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி கையில் எடுத்து இந்த விஷயங்கள்லாம் வச்சு ஒரு சரி பண்ணால் தான் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கும். இல்லாட்டி முடிச்சு விட்ருவாங்க. இப்போ இந்த டெண்டரை கேன்சல் பண்ணுறது அப்படிலாம் மக்கள் பார்வையில் எப்படி சார் போவோம்? அவங்க வந்து முறைகேடு நடந்திருக்கு, டெண்டர் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு தானே பார்வை போகும். ஆனால் வேலை நடக்கல பாரு, நல்ல டெண்டர், வளர்ச்சிக்கான டெண்டர், ஊழல்னால தான் வேலை நடக்கல அப்படின்னு கொண்டு அப்படி போகலாம். சேகர் பாபு என்ன சொல்கிறாரு, என்னென்ன மாதிரி இது எப்படிப்பட்ட வளர்ச்சிக்காக எங்கள் தலைவர் என்னெல்லாம் பண்ணார் அதிலெல்லாம் கை வைக்கிறாங்க, ஒன்றுமே வேலை நடக்கல பார்த்தீங்களா. முதலமைச்சர் கூட ஒரு 50 டெண்டர்கள் ரத்து பண்ணியிருக்காரு. அதான் அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்களே, அது ரத்து பண்ண உடனேயே மறு டெண்டருக்கான வேலைகள் வேக வேகமாக நடந்து டெண்டரை போட்டு வேலையை ஆரம்பித்து நிதி ஒதுக்கெல்லாம் போனால் டெண்டர் ரத்து பண்ணுறாங்க, அந்த இடத்துல சரியான இதுவும் பண்ணுறாங்க, வேகமாக போகுதுன்னு. எந்த அமைச்சருமே எதுவுமே இது கிடையாது, எல்லாம் வாங்கி வச்சுட்டுது. அடுத்த கட்டம் என்ன, யாருக்குமே எந்த வித இதுவும் இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டின்றத விட ஒரு பயங்கலந்த ஒரு இது இருக்குது. எங்கே ஆரம்பிக்கிறது, யார் எதை நினச்சிக்குவாங்களா, எங்கே போய் சொல்கிறதுன்னு. இப்படிலாம் பண்ணியிருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸ்பீடப் பண்ணணும், ஸ்பீடப் பண்ணி ஒர்க்கு நடக்கிற வேலையை பண்ணணும். டெண்டர் ரத்தா அடுத்த மறு டெண்டருக்கான வேலைகள் மற்றதெல்லாம் பண்ணணும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் திமுக ஆட்சியில் இருந்த அதே அதிகாரிகள் தான் அப்படியே இருக்காங்க. இவங்கள மாற்றாமல் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் தான் மாற்றுறோமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எங்கே மாற்றுறோம்? ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸை மாற்றினாலும் இந்த பத்திரிகாரன் துடிக்கிறான். அப்போ இவனுக்கு ஏதோ இது லிங்க் இருந்தது போல் அதான் துடிக்கிறானுங்க. அப்போது ஐஏஎஸ் அதிகாரி மட்டும் மாற்றினா போதுமா? கீழ் லெவல் வரைக்கும் மாற்றணுமா வேணாவா? இவர்களை தூக்கி வேற எங்கேயாவது போட்டு வேற இருக்கிறவங்க தூக்கி மாற்றணும்னு சொல்லிட்டு எப்படி திரும்ப மாற்றுறாங்க? இங்கே இருக்கிற ஒரு தூக்கி இதே ஜோனில் பக்கத்தில் இருக்கிறது போடுறாங்க. இது என்ன மாற்றம்? இன்னும் பல அமைச்சர்களுக்கு நெருக்கமான அதிகாரிகள், முன்னாள் அமைச்சர்களுக்கு நெருக்கமான அதிகாரிகள், முன்னாள் கவுன்சிலர்கள், இவங்க திமுகவுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இவங்க நெருக்கமான அதிகாரிகள் உள்ளாட்சித்துறையில் நகராட்சித்துறையில் இருக்காங்க. அவங்க எப்படி இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு நினைப்பாங்க? பரவாயில்லப்பா, இவங்களால அந்த அமைச்சரோடு சேர்ந்து அந்த இதில் சேர்ந்து நம்ம ஏதாவது பண்ணிட்டோம், இனிமேல் திருந்தி முதலமைச்சருக்கு இனிமேல் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மனசு வருமா? சார் நமக்கே இவ்வளோ தெரியுது, ஏன் சார் ஆட்சியாளர்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் போய் தெரியணும், எவ்வளோ விஷயம். அதுக்கு தான் மற்றவர்கள் அதிகாரத்தை பிரிச்சுக்கிட்டே அதை பண்ணணும். இந்த இடத்துல தான் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வேர்டு வருதா? ஆமாம், இன்எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அது எக்ஸ்பீரியன்ஸாக மாத்திர வேலையை ஸ்பீடப் பண்ணணுமா? 6 மாதம் ஓடிச்சா? டக்கு நிமிந்து பார்த்துல 6 மாதம் ஓடிச்சு பாருங்கள். 6 மாதத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன ட்ரெயின் ஆகியிருக்கீங்க, உங்கள் துறையில் என்ன பண்ணியிருக்கீங்க, இன்னும் மானிய கோரிக்கை வரும்போது இன்னும் என்னென்ன கூத்து வரப்போகுது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்திலாம் என்ன பண்ணணும், எவ்வளோ ஸ்பீடப் பண்ணணுன்றதுலாம் இன்னும் பல அமைச்சர்களே மக்களுக்கே தெரியல. உண்டா இல்லையா? நேற்றே நானே பார்க்குறேன் அந்த அமைச்சரை கூட்டத்தில், அதில் ஒரு 5-6 பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியல? சத்தியமாக தெரியல. ஏன்னா நீங்கள் எங்கேயாவது எதுலையாவது செயல்பட்டு எங்கேயாவது முகம் வந்து எங்கேயாவது பேட்டி அந்த மாதிரினா நம்ம பார்த்தா தெரியும். 3 பெண் அமைச்சர்கள்னால் தெரியுது நமக்கு. சரி, இந்த அம்மா பால்வளத்துறை, இந்த அம்மா கீர்த்தனா ரீல்ஸு, அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க. இன்னொரு அம்மா இருக்காங்க, 4 ஜெகதீஸ்வரி, இன்னொருத்தர், அது தெரியும். ஆண் அமைச்சர்கள் கீ போஸ்ட்டில் இருக்கவங்களும் தெரியும், அது கீழே இருக்கவங்க பேர் தெரியுது. மீதிலாம் அந்தந்த துறை வாரியாக என்னென்ன பண்ணுறீங்க, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, இதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் வேகம் எடுக்காமல், நீங்கள் அதிகாரிகளை தட்டி வேலை வாங்காமல், உள்ளாட்சி அமைப்புகள் தான் மக்களை ஆட்சி செய்யுது. அப்போ உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி அமைப்புகள், இந்த மாநகராட்சி, இந்த இதிலெல்லாம் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் இவர்களை ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளாக வச்சுக்கிட்டு, அதிகாரிகளும் இவர்களுக்கு சாதகமான ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன நல்லாட்சியை கொடுக்க முடியும்? தாவேக அரசு மெத்தனம் காட்டுதா சார்? மெத்தனம் கரெக்டான வார்த்தை. மெத்தனமாக இருக்கிறார்கள். எல்லாத்துலேயும் நம்ம வந்து செஞ்சிட்டோம், ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, இந்த நம்பிக்கையை குலைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டெய்லி இன்எஃபிஷியன்ட்டு, ஒன்றுமே தெரியல, இவர்களை நம்பி ஓட்டு போட்டு பாரு, வளர்ச்சியை தடுக்கிறாங்க, தண்டமாக இருக்கிறாங்க, யாரும் வேலை செய்கிறதில்ல, இதை தாண்டி ஊழல்னு இவங்களே கேட்குறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை,
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிங்க பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை. இப்படியே டெய்லி 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 சொல்லிட்டு இருந்தா வந்த புதுசில் நல்லா இருக்குதுப்பா, சூப்பர், பரவாயில்லப்பா அப்படின்னு நினச்சவங்களாம் இப்போ வந்து அந்த ஜனங்கள்கிட்ட அந்த மைண்டு மாறுது. தண்ணி பிரச்சனை தீர்க்க தெரில, நிர்வாக திறன்மை இல்லை. இவர்களை அடிக்கடி உருட்டுறது என்ன தெரியுமா? எங்களை மாதிரி நிர்வாக திறமை யாருக்கலாம்? ஆமாம், சில விஷயங்கள்லாம் அவங்கள மாதிரி உலகத்தில் ட்ரம்ப் கூட வர முடியாது. அந்த மாதிரி இல்லை இல்லைன்னு உருட்டி எதிராளியை டிஃபேம் பண்ணி ஒன்றுக்கும் உதவாத லாய்க்கு இல்லாதவன்ற மாதிரி நடிகர் 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 தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குறீங்களா? நடிகர் ஆமா. ஒன்று. அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த சமயமில் ஜெயச்சந்திரன் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார். தம்பியை வந்து மடக்கி மடக்கி கேட்பார். சாதாரணமாக தான் கேட்குறாரு. பதில் சொல்ல முடியாமல் திணறி டைவர்ட் பண்ணி பண்ணி முட்டிக்கால் போட்டிய. அவர் கேட்குறாரு, ஏங்க அவர் ஜோசப் விஜய் முட்டிக்கால் போட்டு அவர் இது பண்ணார். உங்களுடைய இளைய தளபதி உதயநிதி நான் ஒரு கிறிஸ்துவ நண்பர்கள் பெருமை கொள்கிறேன்னு சொன்னார். இது எப்படின்னா, அது சொல்லலாம், அது வந்து நீ ஏன் முட்டிக்கால் போட்டு போன, இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ஆனால் அவர்கள் சொல்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும், ஓ இப்படிலாம் குற்றம் சாட்டலாமா அப்படின்னு. அப்போ அதை எதிர்கொள்கிற வல்லமை, ப்ரெஸ்ஸை பார்க்குறது இதுன்னு இன்றைக்கும் பல பத்திரிகைகள், பல அதான் பெரும்பாலான பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? டிஐபிஆர் இருக்குது. டிஐபிஆரில் அதே அதிகாரிகள் தானே இருக்காங்க. போன திமுக ஆட்சியில் இருந்தவங்க தான் அப்படியே இருக்காங்க. அதே பத்திரிகையாளர், அதே அதிகாரி. அப்போ ஒரு சிண்டிகேட் உருவாகுமா? உருவாகாது. நிச்சயமா வரும். அப்போ அவர்கள் உங்களுக்கு என்ன சாதகமாக நடப்பாங்க? அமைச்சரவை கூட்டம் நடத்தும் போது மட்டும் அதிகாரிகளை வெளியேறுன்னு சொல்லிட்டு பேசுனா மட்டும் போதுமா? இவர்களுக்கு இருந்து அங்கே சொல்கிறது யார்? பெரிய அதிகாரின்னு கொண்டு வந்து உட்கார வச்சிங்க. ஏவா வேலை கொடுத்தாரா இல்லையா தகவல்? செந்தில் பாலாஜி இன்ன வரைக்கும் சைன் பண்ணல. அந்த முன்ஜாமீனை ரத்து பண்ணுறதுக்கு என்ன மூவ் பண்ணுறீங்க? அதிகாரிகள்னா எப்படி இருக்கணும்? இப்படி பண்ணோம் சார், அப்படி பண்ணோம் சார்னும் கேட்டால் தான் சொல்லுவேண்ணா. போயினே இருக்கிறீங்க, தண்ணி மழை பெஞ்சு தண்ணி ஓடினுக்குது, போயினே இருக்கிறீங்க. டமாலும் ஒரு பள்ளத்தில் உளுந்து முட்டிக்கிட்டுலாம் சிராய்ப்பு, சரியான கோவம். அங்கே ஒருத்தர் நின்றுக்கிறான், ஏயா சொல்லலாம்ல அப்படி, நீ கேட்கலாம்ல. யோ நான் எப்படியா கேட்பேன்? நீ தான் கேட்கணும். அப்போ உளுந்துட்டல பள்ளத்தில், பள்ளங்கள்லாம் இருக்குதா கேட்டால் நான் சொல்ல போகிறேன். இப்படி போகாத இப்படி போ அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீ வாட்டில் கேட்காம அப்பாட்ட இருக்கிற மாதிரி போகிற அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இப்படி தான் அதிகாரிகள் இருந்தால் என்ன பண்ண முடியும்? இதுதான் பிரச்சனை. ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் சரியில்லை. ரன்னிங் சரியில்லை, ரன்னிங்கே சரியில்லை. ஃபினிஷிங் இன்னும் 5 வருஷம் இருக்குதுங்க. சரி. அதனால் கெட்ட பேரை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. பேட்டிகள், பத்திரிகைகள் எழுதுறது, பத்திரிகைகள் எழுத வைக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம். விசாரித்த வரையிலும் ரொம்ப பேர் ஆதரித்து பேசினவங்க 2 மாதம் முன்னாடிலாம் இப்போ இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு முனை தாக்குதல் இல்லை, பல முனை தாக்குதல். அப்போ இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா ஸ்பீடு எடுக்கணும். சும்மா இந்த இதனால் ஆய்வு கூட்டம் இதெல்லாம் போட்டது, ஆய்வு கூட்டம்னு போட்டுருந்தா வேலைக்கு ஆகாது. வேலைக்காக இப்போ என்ன சார், தாவேகாலேருந்து மாற்று கட்சியினர் இணைவது கொஞ்ச நாளாக காணோம். அந்த வழக்கெல்லாம் போயிடுச்சு இல்லை இப்போ. அதனாலயா? எம்எல்ஏக்கள் தானே வருவாங்க இல்லை, ஆனால் இணைய போகிறாங்கன்றாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த வேலையை பண்ணிங்கன்னா பேரை கெடுத்துக்குவீங்க. இன்னொன்று, பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் விஷம்தான். நீங்கள் வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா இவங்களை எதுக்கு சேர்க்குறீங்க? கரெக்ட். அதுலேயும் அந்த 2 பிரம்மாண்ட நாயகர்கள் உள்ளே வர போகிறாங்கன்னு கேள்விப்பட்டுனேங்கிறேன், வைத்தியலிங்கம், ஓபிஎஸ். அப்போ இவங்கெல்லாம் உள்ளே கொண்டு வந்து சேர்த்து கட்சி அது முட்டு சேர்ந்து கூட்டு போகிறது யார்? அதுதான் ரொம்ப முக்கியம். அது அப்போ இதை ஏன் தடுக்காமல் இருக்காங்க? தான் பிரச்சனை. இப்போ சார் ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார்.